நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள பாதி உயிர் போய் பாதி உயிர் வருது. மேலே மைக்கை வச்சுன்னு கீழே ஹெல்மெட்டை மாட்டின்னு கேமரா வச்சுன்னு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதா. இன்னும் கொஞ்சம் மேலே போகணுங்க. தலைக்கு மேலே மைக்கு இருக்குது தெரிஞ்சுங்களா, தலைக்கு மேலே மைக்கு இருக்குது. இங்கே இருக்குது மைக்கு. கேமரா வச்சு ஓட்டுறது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்குறவங்க என்னை தப்பாக நினைப்பாங்க, பரவாயில்ல. போகலாங்களா? ஒரு லோக்கல் டியூட்டி முடிச்சிட்டேன். இப்போ எங்கடா போகிறேன்னா நேராக ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு தான் போகிறேன். ஒரு ஃப்ரெண்டு ஒரு டியூட்டி இருக்குதுன்னு சொன்னார். ஆமாடி, காலையிலே கஸ்டமர் வந்து நம்ம மனசை காயப்படுத்திக்கிட்டாரு. பரவாயில்ல, நடக்க வேண்டிய விஷயம் தானே, அதெல்லாம் வந்து சகஜம்தான். என்ன ஆடான்னா ஏறி உக்காந்தாரு, சாவி கொடுத்தாரு, ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து தம்பி சென்ட்டு பாட்டில் எடுப்பான்னாரு. எடுத்தேன். சென்ட்டு பாட்டில் எடுத்துட்டு என்ன ஆச்சுன்னா, சென்ட்டு பாட்டில் எடுத்துட்டு என்ன ஆச்சுன்னா நம்ம கேமரா வச்சிருக்கனால அம்மன் கோயில் செம்மையாகுது. லெஃப்ட் சைடில் கேமரா வச்சிருக்கனால எல்லாரும் நம்மளே குறு குறு குறுன்னு பார்க்குறாங்க. சென்ட்டு பாட்டில் வச்சுன்னு இருந்தாருங்களா, சென்ட்டு பாட்டில் எடுக்க சொன்னார். எடுத்தேன் பாருங்க, கேமரா கரெக்டாக இருக்கா? ஆமாம், கரெக்டாக இருக்கு. இதை விட தூக்கினா கரெக்டாக இருக்காதுன்னு இதுதான் கரெக்டான பொசிஷன் நினைக்கிறேன். சென்ட்டு பாட்டில் எடுக்க சொன்னார். எடுத்தேன். எடுத்து கொடுத்துட்டு தம்பி குளிச்சியா அப்படின்னு கேட்டார். என்ன சார் புரியல எனக்கு. இல்லை குளிச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னாரு. சார் குளிக்காம யாருன்னா வருவாங்களா அப்படின்னு கேட்டுடலாமா தோணுச்சு. நானும் நேற்று படத்துக்கு போயிட்டு நைட்டு, அதாவது நேற்று பாண்டிச்சேரி போயிட்டு குடு குடு குடுன்னு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் படத்துக்கு போயிட்டு, ஓகேங்களா, படம் டிக்கெட்டு பிவிஆரில் காலியாக இருந்துச்சு. லைக் படத்துக்கு போயிட்டு அப்புறம் வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, அது சொல்கிறேன் இருங்க. ஒரு பெரிய சம்பவம். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கிடச்சிருக்கு, ஓகேங்களா, அப்புறமா உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். வந்துட்டு நைட்டு வந்து அம்மா கதவு திறக்கலை, ஓகேங்களா. நைட்டு வந்து ஒரு 2 மணி ஆயிடுச்சு. நைட்டு வீடியோ உட்காந்து இல்லை. அப்புறம் அம்மா கூப்பிட்டு பார்த்தேன், வரல. ஐயோ பயம், ஆனால் பயம் கீழே வந்துக்குது. அப்புறமா கதவு திறக்கலன்னும் போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா 3 மணிக்கு 4 மணிக்கு அம்மா கதவு திறந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் படுத்துட்டு தூங்கிட்டேன். தூங்கி ஏஞ்சி பார்த்தா மணி 7:30. குடுன்னு விடுவா. 8:30 மணிக்கெல்லாம் கஸ்டமர் வரணும் சார், ஒரு 10-20 நிமிஷம் டைம் கொடுங்க, வந்துடுறேன், ஓகேங்களா அப்படின்ட்டேன். குடுன்னு விடுவான்ட்டேன். ஐயோ போலீஸ் அங்கிள் பார்க்குறாரு, பார்த்துட்டு கொடுத்துருவாரோ. அண்ணா அப்படி போனாலும் வழி விட மாட்டாங்க. குடுன்னு விடுவாங்க. அதுக்கப்புறம் வேகமாக விடாந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஹெல்மெட் அங்கே மெக்கானிக் கடையிலே இருக்குது, ஹெல்மெட்டை வாங்கிக்கினேன் குடுன்னு விடுவான்ட்டேன். அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஹெல்மெட் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஹெல்மெட்டில் தான் இப்போ வந்து வீடியோ பண்ணிக்கிறேன். ஐயோ பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் வேறு ஈவில் இருக்குது, ஆஃப் ஆகுது வண்டி வேறு, பெட்ரோல் போகணும். குடுன்னு விடுவான். அவர்கிட்ட ஹெல்மெட் வாங்கிக்கினேன். வந்து சார் ஒரு 10-20 நிமிஷம் டைம் ஆகும். அப்படியாப்பா 8:30 மணிக்கெலாம் ஒன்று கேட்டேனேப்பா அப்படின்னாரு. 8:30 மணிக்கா சார், வந்துடுறேன் சார். 8:32 அடிச்சு பிடிச்சி குடுன்னு விடுவான்ட்டேன். தோரப்பாடுலேருந்து 8:32 குடுன்னு விடுவாண்டாச்சு, ஓகேங்களா. வண்டி எடுக்கிறேன். இந்த மாதிரி சொன்னால் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். காலையில தம்பி குளிச்ச, நான் குளிச்சுட்டு என் துணியை துவைச்சி போட்டு குளிச்சுட்டு அந்த வேகத்தில் வண்டி எடுத்துட்டேன். காலையில் ட்ரிப்பு கேன்சல் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரிப்பே ஆகாது. நல்ல வேலை ஏதோ லோக்கல் போனேன், ஓகேங்களா. போயிட்டு சிஎம்சி போயிட்டு வந்துட்டாரு. அவர் கேட்டது போய் மனசே கஷ்டமாயிடுச்சு. அங்கே போயிட்டு உடனே பார்க்கிங் கிடைக்கல. அப்புறம் நான் வேலை செஞ்ச ஸ்டாண்ட்லேயே விட்டேன்.
அப்புறம் 50 ரூபாய்க்கு டீ அவனை வந்து அவர் டீ கேட்டாரு. ஸ்டாண்ட்ல இருக்கவங்கலாம் வாங்கி கொடுத்துட்டு நான் பாட்டுன்னு இப்பதான் வந்து கஸ்டமரை டிராப் பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். நருவி நருவி பாத்தீங்களா, அதான் வேலூர் பழைய பிரிட்ஜ் இது, அது புது பிரிட்ஜு. ஏன்னா நம்மளுக்கு வேலூரை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம இப்போ ஃப்ரெண்டு வந்து இப்போ ஸ்டோரூம்ல புது வண்டி வாங்கியிருந்தார் இல்லைங்களா, அவர் சர்வீஸ் விட்டுருக்காரு. இப்போ அவரை போய் பார்க்க போயிட்டு இருக்கேன். 12 மணிக்கு ஒரு டியூட்டி சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட்டு. லோக்கல் ட்ரிப் முடிஞ்சிச்சு, ஏர்போர்ட் சொல்லிக்கிறாங்க. 12 மணிக்கு போய் டிராப் பண்ணிட்டு அப்படியே நைட்டு ஒரு 11 மணிக்கு நோ பிக்கப் இருக்குது. அது முன்னாடி வந்தா கூட எத்தனை வந்துருந்துக்கிறாங்க. எப்படியா நைட்டு தூங்கின மாதிரி தான், ஆல்ரெடி நைட்டு தூங்கல. இப்போ போய் அங்கே விட்டு வெயில்ல உட்காந்து தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்படிலாம் ஓடி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீடியோ ஒரு பக்கம் போட்டுக்கணும். ஓகேங்களா, ஏதோ ஒன்று பண்றேங்க. எனக்கு என்ன சம்பவம் ஆச்சுன்னா, தேட்டர்ல நானு 54 ரூபா டிக்கெட்டு ஃப்ரீயா இருந்துச்சுன்னு புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, என் சீட் நம்பர் தெரியாது, நான் முன்னாடி உட்காந்து சீட்டு தேடி நிற்கிறேன். அப்புறம் பார்த்தா என் சீட்டு வந்து பின்னாடி வரும். ஓகேங்களா, நான் ஸ்கிரீன் 3ல புக் பண்ணேன். ஓகேங்களா, அப்போ வந்து யாரோ ஒருத்தர் கேஷ் 500 ரூபாய் விட்டுருக்காரு. ஓகேங்களா, அந்த வழியா நிறைய பேர் கிராஷ் ஆகி போயிருக்காங்க. நான் அந்த 500 ரூபாய் எனக்கு தான் பண்ணணும்னு இருக்கு. ஓகேங்களா, மீதி பேர் வந்து அந்த 500 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் கூட என் பாக்கெட்ல அந்த 500 ரூபாய் வந்துச்சோம் நான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட காசே இல்லைங்களே. என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு, அது ஹோட்டல்ல சாப்பிட்டேன் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு. அப்புறம் மீதி 400 ரூபாய் தான். ஓகேங்களா, அது எப்பவுமே ஜிபேல தான் காசு வச்சிருக்கேன். அப்புறமா அந்த 500 ரூபாய் யாருதுன்னு ஒரு டைம் கேட்டேன், யாரும் வந்து இல்லைன்ட்டாங்க. அப்புறமா இன்னொரு டைம், அண்ணா இது 500 ரூபாய் யாரும் மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் கிட்ட இருந்திருப்பாங்க. ஆனா எனக்கு கூட்டம், என்னடா இது திடீர்னு நம்ம 500 ரூபாய் யாரோ தவற விட்டுருக்காங்க, பரவாயில்ல அசிங்கமா பார்த்தா வேலைக்கு ஆகுது, அண்ணா யாரோ 500 ரூபாய் கீழே விட்டுருக்கீங்க, இது 500 ரூபாய் உங்கள்கிட்ட பாருங்க அப்படின்னானே. அப்புறம் ஒரு அண்ணா வந்து வந்துதான்ப்பா அப்படின்னாரு, தேங்க்ஸ்ங்க அப்படின்னாரு. ஏன்னா இப்ப அந்த 500 ரூபாய் இப்போ என் பாக்கெட்ல போட்டு வரல, 5 நிமிஷம் இருக்குமா, வேணாங்க அடுத்தவங்க காசும். அப்போ வந்து திருநாள் லேட்டா பழிக்கும், ஆனா இப்ப திருநாள் வந்து உடனே பழிக்கும்னு வாங்க. ஓகேங்களா, யாரோட காசை நம்மளுக்கு வேணும், நம்ம கஷ்டப்படுற காசு ஏமாந்து நிறைய விட்டு வந்திருக்கோம். 100 ரூபா 50 ரூபாய். ஓகேங்களா, எவ்வளவு ஏமாத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா நினைக்கல. சரியே இல்லை, எங்கடா போயின்னுக்கிறேன், காருக்காரன் என்ன ஏற்றி விட்டாரு, அதனால ஷார்ட்கட்ல கொண்டு போயின்னுக்கிறேன். அது கேமரால பார்த்துட்டு அந்த 500 ரூபாய் அவர் வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு அசிங்கமா ஆகிறதுக்கு ஏதோ அவரு, அதாவது செலவு பண்ணிட்டுனா கூட அந்த மனசு ஆறிடுங்க. தொலைச்சிட்டான்றது அது ஒரு பெரிய மனசுங்க. தொலைச்சிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா, பயங்கர கஷ்டமா இருக்கும். இந்த ஷோரூம்ல தான் நம்ம ஃப்ரெண்டு கார் எடுத்தாரு. ஒரு 100 ரூபாய் வந்து யாருக்குன்னா செலவு பண்ணிட்டா கூட அந்த மனசு ஆறிடும். 100 ரூபாய் தொலைச்சிட்டோம் அப்படின்னும் போது எவ்வளவு வலிக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 1 ரூபாய்னால கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா, அதனால சொல்றேன். எங்க இருக்காருன்னு தெரியல, ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கிறாரு. ஆளே காணுமே, வண்டி இங்க விட முடியாது, உள்ள போக முடியாது, நம்ம வெளியில தான் விட்டாகணும். தலைவரே, இந்த பக்கம் வண்டி எடுத்துன்னு நாங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவோம். அதில் விட்டுமா? ஓகே விட்டுறோம். எங்கள் வேலூர் எப்பவுமே டிராஃபிக்காக தான் இருக்குது. பெட்ரோலை போய் போடணும் முதல்ல. இந்த மாதிரி எல்லாரும் 500 ரூபாய் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல. 500 ரூபாய் வந்து வரலாம் லாபம்டா அப்படின்னு நினச்சி பாக்கெட்ல போட்டுன்னு போறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா. ஆனா அவங்க கேமரால மாட்டி ஒரு நகை மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட உள்ள சிசிடிவி கேமரா இருக்கு. ஓகேங்களா, உள்ள வந்து சிசிடிவி கேமரா இருக்கு, யார் வேணாலும் எடுத்து கொடுக்கலாம்.